Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் கடையாழியின் கடைசி பக்கங்கள். அடுத்த சாப்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜூலை 1979. கோவை வேலாயுதம் ஒரு வித்தியாசமான வாசகர், பதிப்பாளர், பலசரக்கு ஸ்டேஷனரி கடை வைத்திருப்பவர். புதுக்கவிதையிலும் புத்தகங்கள் விற்பதிலும் அதிகம் ஆர்வம் காட்டுகிறார். தன் கை காசை தாராளமாக செலவழித்து வாசகர் விழா என்று அமர்க்களமாக நடத்தி டவுன்ஹால் நிறைய தமிழ் புத்தகங்களாக அடுக்கி தள்ளி லவுட் ஸ்பீக்கர் வைத்து வாசகர்களை அழைத்து, எழுத்தாளர்களை அழைத்து, வாசகர் கேள்விகளுக்கு பதிலளிக்க வைத்து, தொன்று தொட்ட பதிப்பாளர்கள் கூட செய்ய தயக்கம் காட்டிய செயலை ஒரு மனிதர் சிறப்பாக செய்து இந்த விழாவை நடத்தி காட்டிவிட்டார். வேலாயுதத்திற்கு எல்லா வர்க்கங்களிலிருந்தும் கிடைத்த உதவி கோவையின் ஆச்சரியங்களில் ஒன்று. வானம்பாடி கவிஞர்களான செக்கச்சிவந்த சிந்தனையாளர்கள், புவியரசு, மூமேதா, சக்திக்கனல் போன்றவர்களிலிருந்து தொழிலதிபர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் வரை பல்வேறு மனிதர்களின் ஆதரவும் சகாயமும் அவருக்கு கிடைத்திருந்தது இந்த விழாவின் வெற்றிக்கு காரணம். கோவையில் ஒரு நாளில் பற்பல ஆச்சரியங்களை சந்தித்தேன். கல்லூரி தமிழ் பேராசிரியர்கள் தத்தம் தொல்காப்பியர்களையும் இடக்கர் அடக்கல்களையும் அணிகளையும் மறந்து புதுக்கவிதை செய்கிறார்கள். ஆடிட்டராக பணிபுரியும் சக்திக்கனல் அண்ணன்மார் சுவாமி கதை என்கிற நீண்ட நாட்டுப்புற பாடலை அழகான புத்தகமாக பதிப்பிக்கிறார். பள்ளி ஆசிரியர் புவியரசு நவீன நாடகங்களை பற்றியும் சிறுகதைகளை சினிமா எடுப்பது பற்றியும் மக்கள் தியேட்டர் பற்றியும் நிறைய திட்டங்கள் வைத்து செயல்படுத்துகிறார். கண்ணீர் பூக்கள் என்ற மென்மையான புதுக்கவிதை எழுதும் மேத்தா ஆவேசத்துடன் மேடை பேச்சில் அடுப்பில் எரியும் நெருப்பை சிவப்பு கொடிக்கு ஒப்பிடுகிறார். டெக்னாலஜி மாணவர்கள் சிறுகதை எழுத, வேளாண்மை பேராசிரியர் நாவல் எழுத, ஒண்டிப்புதூரிலிருந்து பஸ் பிடித்து என்னை பார்க்க வந்திருக்கும் மில் தொழிலாளி ரேடியோ நாடகங்கள் எழுத, எல்லோரும் புதுக்கவிதை எழுத, ஐயா எழுத்தில் தான் எத்தனை ஆர்வம் கோவைக்கு! கொங்கு வேளாள இன மக்களிடையே பிரசித்தமாக இருக்கும் நாட்டுப்புற பாடல் அண்ணன்மார் சுவாமி கதை உடுக்கு அடித்து மிகவும் வீராவேசத்துடன் இன்றைக்கும் பாடப்படுகிற இந்த நாடோடி இலக்கியத்திற்கு பற்பல உருவங்கள் உள்ளனவாம். கனடாவை சேர்ந்த பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகத்து பேராசிரியை திருமதி பிரெண்டா பெக் என்பவர் இந்த பாட்டில் ஆராய்ச்சி செய்திருப்பதாக தெரிகிறது. கவிஞர் சக்திக்கனல் இதை பொறுமையுடன் பரிசோதித்து திருத்தி அழகாக வெளியிட்டிருக்கிறார். 15-16ஆம் நூற்றாண்டு காலங்களில் கொங்கு நாட்டில் அதிகாரிகளுக்கும் வேளாண்மை குடிமக்களுக்கும் ஏற்பட்ட பூசல்கள் இந்த பாடலின் ஆதார நிகழ்ச்சி என தோன்றுகிறது. கதையின் மாந்தர்கள் சாதாரண மக்கள், தாயாதி பங்காளி சண்டை போடுகிறவர்கள், அண்ணன் தங்கை வாத்சல்யம், கொப்பளங்கள், சோழராஜாவிடம் பூமி கேட்பது, பங்காளியிடம் விதை சோளம் கேட்பது என்று பற்பல தினசரி நிகழ்ச்சிகள். வினோதமான கிராம கடவுள்களுடன் சேர்ந்து விரவி மிக எளிய ஆயிரக்கணக்கான பாடல் வரிகளாக விரிந்திருக்கும் இந்த நூல் கொங்கு நாட்டின் மிகப்பெரிய ஆச்சரியம். உதாரண வரிகள்: பிள்ளை இல்லா குறையில் ஒருத்தின் ஆதங்கம், கூலி குறைந்ததோமோ, குறை மரக்கால் அளந்தோமோ, பிச்சைக்கு வந்தவனை பின்னே வர சொன்னோமோ, அன்னமென்று வந்தவரை அடித்து துரத்தினோமோ, ஆண்டியை அடித்தோமோ, அநியாயம் செய்தோமா, பார்ப்பாரை அடித்தோமா, பால் பசுவை கொன்றோமா, பங்காளி வயல்பருப்பை பாதி வெட்டி போட்டோமா. சமீபத்திய துக்கத்தின் காரணமாக சென்ற சில இதழ்களில் எழுத முடியவில்லை. சுஜாதா எழுதாமல் இருந்ததில் அப்படியொன்றும் பிரளயம் ஏற்பட்டு விடவில்லை என்பதை அறிந்து கொள்வதில் கொஞ்சம் ஸ்திரப்படுத்திக் கொள்கிறேன். பூர்ண விஸ்வநாதன் குறுகிய காலத்தில் என் ஓரங்க நாடகங்களை ஏறக்குறைய 50 தடவை நடித்து காட்டிவிட்டார். இதே 2 நாடகங்கள் முன்பு பெங்களூர் கோஷ்டி ஒன்று சென்னையில் போட்டு காட்ட விரும்பிய போது அனுமதி கிடைக்கவில்லை. இதில் ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது. சென்னையில் சவா சுற்றுலாவில் ஒரு நாடகத்தில் பிரபலம் வார்த்தை மூலமாக பரவுகிறது என்கிறார் பூர்ணம். என் நாடகங்கள் குறிப்பாக எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலும் குமுதம் அரசு பதில் ஒன்றிலும் சிலாக்கியம் பெற்று திடுதுப்பென்று உச்சகட்டத்தை அடைந்தன. எக்ஸ்பிரஸ் விமர்சகர் கோபாலி என்று நினைக்கிறேன் திறமையாக குறை நிறைகளை விமர்சித்திருந்தார். அரசு நாடகங்களை ரசித்தார். மற்றவர் விமர்சனங்களில் எல்லாம் தியேட்டரை பற்றி ஒரு வார்த்தை இல்லை. கதை சுருக்கம்: இன்னினார் நன்றாக நடித்தார்கள், சின்ரோமிலிருந்து நாம் எப்போது விடுபடப் போகிறோமோ அப்போதுதான் மறுமலர்ச்சி என்று தோன்றுகிறது. அடுத்த நாடகம் எழுத துணிவதற்கு முன் தியேட்டரை பற்றி நிறைய படிக்க தோன்றுகிறது. பாலச்சந்தருக்கு நான் எழுதி கொண்டிருக்கும் திரைக்கதையின் டிஸ்கஷனில் அவர் என் பிரபலமும் உங்கள் பிரபலமும் இந்த படத்தில் ஒரு விதமான லயபிலிட்டி என்பது உண்மை என்று பட்டது. நானும் நவ சினிமாவை பற்றி ஓஹோ என்று பேசுகிறேன், அவரும் புதிய முறைகளை கையாளுகிறார். இருவரும் சேரும் படத்தில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அதை தாக்குப்பிடிக்க முடியாது என்று தான் தோன்றுகிறது. இந்த கதை மலேசியா, கலர், பிரபல நடிகர்கள், புதிய நடிகை, பாட்டு என்ற அம்சங்களுடன் எடுக்கப்படுகிறது. இவைகளை வைத்துக்கொண்டு இமோஷன் பேக்ட் என பிழிய அழ வைத்தால் எதற்கு மலேசியா போய் அழ வேண்டும், மெட்ராஸ்லேயே அழலாம் என்பார்கள். லைட்டாக எடுத்தால் இதுக்கு போய் இவ்வளோ செலவழித்து எடுக்கலாமா என்பார்கள். ஆர்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்தால் அதை
பற்றி புகழ்வார்கள். சில்லறை புரளாது. சிக்கல். சந்தோஷம் நிறைந்த படம் எடுப்பது என்று முடிவு செய்தோம். கதையை புத்திசாலித்தனமாக சொல்வது என்று முடிவு செய்தோம். எப்படிப்பட்ட படம் என்பதை முன்பே விளம்பரங்களில் சொல்லிவிட்டால் இந்த எதிர்பார்ப்பு சமாச்சாரம் கொஞ்சம் கேன்சல் ஆகும் என்று தோன்றியது. பாக்கியை வெள்ளித்திரையில் காண்க. பின்குறிப்பு: ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருடன் சம்பாஷணை. அறிமுகம்: இவர் தாங்க சுஜாதா, நம்ம படத்துக்கு கதை எழுதுகிறாரு. டிஸ்ட்ரிபியூட்டர்: அப்படியா, சந்தோஷம். கதை எதில் வந்திருக்கே? குமுதது இல்லையா? இல்லைங்க, எதுலேயும் வரல, புதுசாக எழுதுகிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர் வேறு விதமாக: அப்படியா, அப்போ ஒன்று செய்யுங்க, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் கதை எதுலையாவது ஓடுறேங்க. ஏன்னா இன்னி தேதிக்கு பத்திரிகையில் வந்த கதை தான் ஓடுது. நான் அந்த இடத்தை விட்டு ஓடுகிறேன். பத்திரிகையில் இன்னாருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த இன்னாருடன் தொடர்பு வைத்துக் கொள்கிறவர்கள் அவர்களுடைய சொந்த பொறுப்பில் தான் விளம்பரம் செய்கிறார்களே, அதுபோல் நான் இது எப்படி இருக்கு என்ற திரைப்படத்தை பற்றி விளம்பரம் கொடுக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஹாரிபிள். சமீபத்தில் நான் படித்த அமெரிக்க பெண் எழுத்தாளர்களில் எரிக்கா ஜாங் என்பவள் என்னை கவர்ந்தாள். பெண்களுக்கே உரித்தான கோபம், உத்வேகமும், கிண்டலும், அலட்சியமும், படிப்பும் அவளுடைய கவிதைகளில் ஜொலிக்கின்றன. The teacher stands before the class. She's talking of Chaucer, but the students aren't hungry for Chaucer. They went to devour her. They are eating her knees, her toes, her breasts, her eyes, and spitting out her words. What do they want with words? They want a real lesson. நம் பெண் எழுத்தாளர்கள் இவருடைய ரேர் ஃபார் ஃப்ளையிங் என்கிற நாவலை நிச்சயம் படிக்க வேண்டும். மேலே குறிப்பிட்டிருப்பது த டீச்சர் என்கிற அவள் கவிதையின் முதல் வரிகள். தொடர்ந்து: She is naked before them. Psalms are written on her thighs. When she walks, sonnets divide into octaves and sestets. Couplets fall into place when her fingers nervously toy with the chalks. என்று சொல்லும் கவிதையின் கடைசி வரி: Eat this poem. தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் 1975 தமிழ்நாட்டு வரலாறு தொல் பழங்காலம் என்கிற புத்தகத்தில் பல அறிஞர்கள் சிரமப்பட்டு மனிதகுல ஆரம்பத்திலிருந்து நம் பிரதேச வரலாற்றை சொல்லியிருக்கிறார்கள். பாராட்டுக்கள். ஆனால் திராவிடர்களின் ஆரம்பங்களை பற்றி பேசும்போது மட்டும் எங்கிருந்தோ உபரியான உணர்ச்சிகள் கலந்து சரித்திர நோக்கை மறைத்து விடுகின்றன. மேற்கு ஆசியாவிலும் வட இந்தியாவிலும் திராவிட நாகரிகம் தென்படுவதற்கு இவர்கள் விளக்கம் கற்பனை வளம் பொருந்தியதாக இருக்கிறது. தமிழகத்திலே தான் தோன்றிய திராவிடர்கள் கிமு 5000 வாக்கில் கடல் கடந்து மேற்காசி நாடுகளுக்கு சென்று அங்கே செட்டில் ஆகி அங்கே சுமேரியர்களோ யாரோ தொந்தரவு செய்ய அங்கிருந்து புறப்பட்டு ஈரான், வடமேற்கு இந்தியா வழியாக வட இந்தியாவில் வந்து மறுபடி மேற்கு கரையோரமாக கடலில் வந்து தென்னாட்டுக்கு வந்து ஒரிஜினல் திராவிடர்களுடன் சந்தோஷமாக கலந்து கொண்டார்களாம். சரியான ரீல். இதோட இன்றைய எபிசோட் முடிஞ்சிச்சு. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.